guys, welcome back to our channel. Hope you are all doing great. இன்னைக்கு வந்து ஒரு slightly different video what I generally do, what I eat in a day. I just got a random thought if you ask me. So I did a poll in Instagram also and you all said yes for it. So here we are. I just walk you through what I eat in a day. So காலையில இருந்து how I start my day. So till dinner வரைக்கும் நான் என்னலாம் சாப்பிடுறேன்றது தான் I'm going to show it to you guys in this video. And I don't have any fixed menu guys, like every day my foods are different and also I don't call it as a diet nu நான் வந்து என்னைக்குமே சொல்ல மாட்டேன் because I like that word diet. We can call it as a lifestyle because diet na வந்து ஒரு particular 15 days and 2 months and particular food தான் எடுத்துக்கணும்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அகெயின் 15 days அப்புறமே வந்து we all tend to back to our old diet. நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதுவே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து பர்டிகுலராக சிக்கன் கிரில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து சாலட் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் தான் போய் செய்யணுன்ற மாதிரி இருக்கும். நாட் லைக் எவ்ரி மாம் டஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபுட், ரைட்? ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஈட் வாட் யுவர் ஃபேமிலி ஈட்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஜென்ரலி ஃபாலோ. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச்லேருந்து டின்னர்லேருந்து வந்து ஐ ஈட் வாட் மை ஃபேமிலி ஈட். கூட அங்கே இங்கே வந்து வாட் எவர் சேஞ்சஸ் ஆர் வாட் எவர் த திங்ஸ் ஐ வாண்டட் டு ஆட், ஐ கோ அண்ட் மை செல்ஃப் ப்ரிப்பேர் எவ்ரி திங் வாட் எவர் ஐ வாண்டட் டு. ஸோ I'll also give you the tips here and there, like how you can lead a healthy lifestyle with a very very simple Indian meals. And without a further ado, let's get into the food now. Breakfast is ready guys. It's 9 o'clock. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து 9 o'clock ஷார்ப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். நோ மேட்டர் விச் டே, சண்டேவாக இருந்தாலும் சரி 9 o'clock ஷார்ப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி அட் ஹோம். இன்றைக்கி வந்து நான் 3 இட்லிஸ், சாம்பார் கொஞ்சம், கார சட்னி அண்ட் எக் ஸ்க்ராம்பிள்டு. இது வந்து எக்கு வந்து யூஸ்வலாக நான் ஒயிட் தான் சாப்பிடுவேன். எல்லோ வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் த வே மை மாம் டஸ்ல அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ராம்பிள் எக் எல்லோவும் சேர்த்து அதில் வந்து எனக்கு எல்லோ ஒரு ஃப்ளேவரே வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ டுடே இஸ் 2 egg அண்ட் யூஸ்வலாக ஐ ஆட் எக்ஸ் இன் தி பிரேக்ஃபாஸ்ட். எக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஏன்னா வி ஆர் ஸ்டார்டிங் அ டே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரோட்டீனோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இஃப் யூ டோன்ட் லைக் எக் யூ கேன் ஆட் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. இல்லை மாதிரி இஃப் யூ ஆர் ஈட்டிங் ரொட்டியோட பன்னீர் ஆர் சம்திங் லைக் சிக்கன், யூ கேன் ஆட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஈஸிலி. நான் வந்து கார சட்னி தான் எனக்கு கேட்டிருந்தேன் அம்மாவை, பட் ஷீ சர்ப்ரைஸ் வித் த சாம்பார். ஸோ லெட்ஸ் டிக் இன் டு த ஃபுட் நவ். யம் யம் யம். காரம் செம்மையாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து காரம் அரைக்கிற மாதிரி யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. I think she'll be happy if she sees this video saying that I'm appreciating her. அவங்க பற்றி சொல்லணுமா? அண்ட் கைஸ் ஆல்சோ நான் வந்து யூஸ்வலாக டேபிள்லலாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சத்தியமாக டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு விடவே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து கீழே உட்காந்து சம்மளக்கால் போட்டு தான் சாப்பிட்ணும். கட்டிலில் உட்காந்தோ இல்லை சேரில் உட்காந்தோ, ஈவன் எங்களுக்கு வீட்டில் வந்து டைனிங் டேபிள் கூட கிடையாது. எல்லாருமே வந்து கீழே உட்காந்தா சாப்பிடுவோம். ஒரு டயர்டாக இருக்குமா சோஃபாலேயோ சேர்லேயோ உட்காந்துக்கிறோன்னா விடவே மாட்டாங்க. பிகாஸ் ஷீ பிலீவ்ஸ் அண்ட் த ஆக்சுவல் திங் இஸ் கீழே வந்து சம்மால் காட்டு போட்டு உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் வயிறும் வந்து அமுங்கோ அண்ட் நீங்கள் நிறையவும் சாப்பிட மாட்டீங்க. யூ கேன் ஈஸிலி கண்ட்ரோல் யுவர் போர்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ தட்ஸ் ஹவ் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு சின்ன ஹேபிட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டூ. ப்ளீஸ் கீழே உட்காந்து சம்மளக்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. முடியலனாலும் பரவாயில்ல, ட்ரை இட். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வந்து காலை மடக்க முடியாதவங்க கூட மடக்கலாம். இது வந்து சிம்பிளான ஒரு திங், நம்மளோட எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சின்ன ஹேபிட்டு. எத்தனை பேர் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றோம் சொல்லுங்கள்? எல்லோரும் மேலே வந்து உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ ஃபுட்டும் வந்து நிறைய அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு வயிற்றில் வந்து இது போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பிரெயின் வில் கிவ் அ இண்டிகேஷன் தட் ஓகே உங்கள் வயிறு வந்து ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஈட்
sitting on the floor, guys. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டேன். 3 இட்லி சட்னி சாம்பார்னு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ வந்து வாட்டர் வந்து இம்மிடியேட்டாக குடிக்காதீங்க. இந்த மாதிரி காரமாக ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா உடனே தண்ணி குடிக்கலாம். மற்றபடி வந்து டேக் அ பிரேக் ஆஃப் அட்லீஸ்ட் 15 to 20 minutes. ஏன்னா வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் ஆசிட் வந்து இங்கேயே இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தா அது போய் மெஸ்அப் ஆகிடும். அண்ட் இட் ஓன்ட் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சீக்கிரமாக வேலை செய்யாமல் அந்த ஆசிட் போய் மெஸ்அப் ஆகி தண்ணியோடு வந்து உள்ளே போயிடும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் better to have water after 15 minutes of your food, so that is the better choice. Hey guys, it's 11:30 juice time. I got my juice from my mom. I'm so grateful to her. நான் வந்து ஒரு சரியான சோம்பேறிங்க. ப்ளீஸ் டோன்ட் பி சோம்பேறி லைக் மீ. ஏன்னா வந்து ஃப்ரூட்டை வந்து ஓல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான் எப்போவுமே நல்லது. நான் வந்து சோம்பேறியாக அதை எடுத்து உரிச்சு சீவ் பண்ணி சாப்பிட்ணுமேன்றதுனால வந்து நான் ஜூஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். பட்டு மோர் நியூட்ரிஷியஸ் அண்ட் ஃபைபர் இருக்கிறது வந்து ஓல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றப்ப தான் ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு ஈட் லைக் அ ஃப்ரூட். என்னால் வந்து முடியல. ஐ எம் இன் டு தட் ஜேர்னி ஆஃப் ஈட்டிங் த ஓல் ஃப்ரூட். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே ஃப்ரூட்டை வந்து உரிச்சி சாப்பிட்றது தான் நல்லது. ஜூஸாக சாப்பிடலாம், பட் நியூட்ரிஷியஸ் அண்ட் ஃபைபர் வந்து அதிக அளவுக்கு வந்து கண்டென்ட் இருக்காது நீங்கள் ஜூஸாக சாப்பிட்டா. ஜூஸ் வந்து நான் யூஸ்வலாக ஐஸ் ஆட் பண்ணிக்க மாட்டேன், சுகர் ஆட் பண்ணிக்கவே மாட்டேன். என்ன தான் அது வந்து துவர்ப்பாக இருந்தாலும் சரி, என்னோடய ஜூஸு நான் எப்போவுமே வந்து சுகர் ஆட் பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டா அதில் ப்ரோஜனமே கிடையாது. இட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுகர் கண்டென்ட் ஜூஸாக ஆகிடும். அண்ட் அகெயின் இட் வில் கெயின் யுவர் வெயிட் தானே தவிர இட் won't give any kind of a nutritious value. ஏதாவது ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். என்னோடய சிம்பிள் வந்து சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a day 1 fruit and 1 egg. could be any kind of a ப்ரோட்டீனாக இருக்கலாம். எக்குக்கு பதில் ப்ரோட்டீன் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுட்டில் ஒரு ப்ரோட்டீன் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி ஐ மேக் ஷுவர் தட். அண்ட் 2 வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வந்து 2 வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்து வந்து எதுலேயுமே கிடையாது கைஸ். ப்ளீஸ் நீங்கள் வெஜ்ஜீஸ் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் தயவு செய்து வந்து வெஜ்ஜீஸ் சாப்பிட ஆரம்பிங்க. ஐ எம் அ பிக் வெஜ் மான்ஸ்டர். வெஜிடபிள்ஸ் மட்டுமே கொடுத்தாலே போதும். நான் ஃபுல்லாக வந்து 1/4 கிலோ 1/2 கிலோன்னு எனக்கு பத்தாது. வீட்டில் வந்து ஃபுல் காயும் சாப்பிட்றது நான் தான். என்னடா வித்தியாசமாக வியர்டாக எல்லாமே நல்லதாக சாப்பிட்றாங்களே, ஒரு ஜங்கே சாப்பிட மாட்டானா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடுவேன் நானும். எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இந்த மோர் ஐ ரெஸ்ட்ரிக்ட் அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அகைன் வந்து அதை தான் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ இந்த ப்ரௌன் ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு வந்து லைஃப் டைம் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் வந்து நான் என்னோடய டயட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கவே மாட்டேன். எது என்னால் எப்போவுமே சாப்பிட முடியும், எப்போவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ஈஸியாக செய்யக்கூடியது தான் வந்து என்னோடய ஃபுட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பெட்டர் வே டு லீட் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு நான் நினைக்கிறேன். வந்து யூ நீட் டு பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் அண்ட் யோர் செல்ஃப். நிறைய பேர் வந்து இப்போ என்னே எடுத்துக்கோங்க, ஒரு 8 years 9 years நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து லிட்ரலி ட்ரஸ்ட் மீ கைஸ், ஐ யூஸ் டு திங்க் யார் தான் இந்த சாப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சா, இதுக்கு தான் டைமுக்கு சாப்பிடணுமோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். பட் லேட்டர் வந்து நம்ம அம்மா அப்பாவையும் வந்து குறை சொல்ல முடியாது. தே வேர் யூஸ் டு டெல் மீ இது நல்லது சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதில் என்ன நல்லது, என்ன வந்து நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குன்றது வந்து அவங்களுக்கும் வந்து சொல்ல தெரியல. அண்ட் இப்போது வர ஸ்கூல்லலாம் வந்து என்ன கார்ப்ஸு மினரல்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களானே எனக்கு தெரியல. நானாக வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டது தான். த மொமெண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஃபிட்னஸ் ஜேர்னி, கார்ப்ஸ் எவ்வளோ வேணும், நம்ம உடம்புல வந்து ஃபைபர் எவ்வளோ கண்டென்ட் வேணும், அண்ட் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி நானாக வந்து இது செல்ஃப் எஜுகேட்டிங் மூலயமா தான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ நெவர் பி அ லேட். ஸோ ஸ்டார்ட் யுவர் ஃபுட் இன் அ ஹெல்த்தி வே. நம்ம வீட்டில் என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டே எடுத்துக்கிட்டாலே போதும்.
We came to the last meal of the day, guys. It was exhausting. Cooking was a little exhausting one day, but I made it. Super yum. நம்ம சமைச்சதை நம்மளே சொல்லிட்டா தானே வேறு யார் சொல்லுவா. ஐ லவ் திஸ் பூந்தி ரைத்தா. நான் பஞ்சாப் போகிறப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து எவ்ரிடே கம்பல்சரி இருக்கும். ஆஃப்டர்நூன் இல்லைனா வந்து டின்னர் டைமில் அப்போத்துலேருந்து அடிக்ட் ஆனது. வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்ருவேன். சாட் மசாலா அண்ட் ஜீரகம் பவுடர்லாம் சேர்ந்து வந்து இட்ஸ் ரியலி டெலிஷியஸ். That's it for you guys. I really hope you enjoyed this what I eat in a day, and I really enjoyed making this for you guys. இதே மாதிரியான உங்களுக்கு vlogs ஓ இல்லை what I do in my day அந்த மாதிரி vlogs பார்க்கணுன்னா please comment in my video. I'll definitely do it for you guys. Before we sign off, it's always good to have a perfect routine, but never ever forget to live in the moment. Enjoy the food and enjoy the aroma of your food and have a good relationship, build a good relationship with the food and enjoy eating. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, stay safe and be happy and stay healthy. Eat the right food, guys, and we'll see you next time. Bye.